Hello friends, welcome to Sherlin's craft. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் கொடை வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வீட்ல இருக்க இன்விடேஷன்ஸ் கார்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து yellow color கார்டு சூஸ் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கார்டா இருக்கனால இந்த டிசைன் மாதிரி இருக்க சைடு நமக்கு வேணாம். அதனால கட் பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கோ என்ன கலர்ல இருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதுல வந்து டிசைன்ஸும் இருக்கு. இப்போ இதில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். டிசைன்ஸ் தெரியுது. சப்போஸ் உங்கள்கிட்ட இன்விடேஷன் கார்டு இல்லைனா கலர் ஷீட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டர் வரைக்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கலாம். இப்போ நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகி கொடை மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கொடை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கொடைக்கு அந்த ஸ்டிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒயிட் கலரில் ஒரு ஷீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்ல கொடைக்கு, அந்த ஷீட்லேருந்தே மெலிசாக இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் கலர் ஷீட்ஸில் எதாவது செய்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கலரில் செய்கிறீங்களோ அந்த ஷீட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலரில் நம்ம செஞ்சு வச்ச இந்த ஸ்டிக்கை சுற்றி நம்ம இந்த கலர் ஷீட்டை ஒட்ட போகிறோம் ரவுண்டாக. கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த கொடையில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு சென்டரில் ஒரு ஹோல் கிடைக்கும். பெரிய சிசர் வச்சு கட் பண்ணால் கொடை கூட கட் ஆகிடும். அதனால சின்ன சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க சென்டரில் கட் பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹோல் கிடச்சிருக்கு. இந்த ஹோலில் வந்து இந்த ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கை போட்டு அதை சுற்றி கொஞ்சமாக கம் போட்டுக்கோங்க. கம் போட்டு நம்ம வந்து இந்த எல்லோ கலர்லேயே வந்து குட்டி குட்டியாக ஷீட்ஸ் கட் பண்ணி இதை சுற்றி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 ஷீட்டை ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாக ஸ்டிக் பிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கை சுற்றியும் ஒரு 4 ஒட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மேலே வந்து எல்லோ கலரில் அந்த ஸ்டிக்கில் சுற்றின அந்த பேப்பரே தெரியுது. ஆனால் வந்து இந்த இடத்துல நான் ரெட் கலரில் வைக்க போகிறேன். அதுக்காக ரெட் கலரில் ஒரு இன்விடேஷன் கார்டில் இருந்து இந்த மாதிரி குட்டியாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கிறேன். கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும் கோன் மாதிரி பண்ணியிருக்கனால. இதில் வந்து கம் போட்டு அந்த கோனை வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு. ஸ்டிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு. பிஞ்சு வராது சீக்கிரமாக, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு இன்விடேஷன் கார்டில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி மெலிசாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம மெலிசாக கட் பண்ணதை வந்து இந்த கொடையை சுற்றி நம்ம ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு முனைக்கும் இந்த மாதிரி கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து கொடையை சுற்றி ஏதாவது தொங்குற மாதிரி வேணும்னா அந்த பேப்பரை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் வந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக கட் பண்ணாமல் அப்படியே கூட வச்சுக்கலாம்.
இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த கொடையை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஒரு 4 நாள் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் 4 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த கொடையோட அந்த மொனை மாதிரி நம்ம செஞ்சோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கம் போட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலர் பீட்ஸ் இருக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஒரு சின்ன சின்ன லேஸ் வந்து ஒரே சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த முனையில் வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ சுற்றி நான் எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணோன்னா ஏதாவது கலர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கூட ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்விடேஷன் கார்டில் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சிம்பிளாக இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி பண்ணது, சர்க்கிளாக போட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்லேயே ஜிக்ஸாக்டில் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நான் அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணல, சிம்பிளாக பண்ணது. இதுவும் இன்விடேஷன் கார்டில் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி சென்டரில் இருக்க பூலாம் வந்து ரெட் கலர் இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி ஒட்டினது தான். இந்த மாதிரி கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸ்டிக் இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கிராண்டாக டெக்கரேட்டிவாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் கூட உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.